நிறைய விஷயம் சொல்ல போகணும்னு சொன்னால் சினிமா அப்படிங்கிற இந்த ஒரு துறைக்குள்ளே வந்து ஒரு இது சைல்டு ஆர்டிஸ்டாக உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் கூட, அதாவது குழந்தை பருவத்திலேருந்து நடிக்க முற்பட்டவங்க முதல் கொண்டு யாருமே என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கதாநாயகனாவோ பெரிய லெவல்லையோ எல்லாருமே வர முடியல. குறிப்பிட்டவங்களை தவிர யாருனாலையுமே அப்படி வந்து வரவே முடியல. சில பேர் வாய்னாலையும் கெட்டிருக்கிறாங்க. சரிங்களா, சைல்டு ஆர்டிஸ்டாக இருந்தாலும், அதாவது குழந்தை பருவத்திலேருந்து நடிக்கிறவங்களா இருந்தாலும், அதே சமயம் அல்லது அவங்க அப்பா அம்மாவினுடைய ஹெட் வெயிட்னாலையும் கூட அந்த சினிமா அதுக்குள்ளே நுழைய முடியாமல் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து பெரிய அளவு எதையுமே பார்க்க முடியல. அப்போது அங்கே வந்து சினிமாவுக்கு தேவையான நடிப்பும் சரி, அதனுடைய திறமையும் சரி, என்ன சொல்கிறது, எந்த அளவுக்கு கெப்பாசிட்டியாக இருந்திருந்தால் ஆளுங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னு யோசிச்சுங்க. சும்மா அந்த ஏனா தானான்னு படம் எடுக்கிறவங்களோட இதுலையெல்லாம் நம்ம நுழைஞ்சு பேசுறதுக்குன்னு இல்லை. திரைக்கு வரக்கூடிய ஒரு வெற்றி படமாவோ அல்லது நடிப்பு திறனை மொத்தமாக காட்டக்கூடிய ஒரு திறன் வாய்ந்த படங்களுக்கெல்லாம் பசங்க எவ்வளோ நடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு சின்ன குறும்படம் எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணப்போ அந்த கதாநாயகனாக நடிக்க வந்த பையன் வந்து நான் எதுவாக இருந்தாலும் நான் நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அது ஒரு ஆக்சிடெண்ட் காட்சி மாதிரி நாங்கள் அதை பதிவு பண்ணோம். இந்த பொண்ணு உருள்றதுக்கு நாங்கள் அந்த கதாநாயகி அந்த பொண்ணு உருள்றதுக்கு நாங்கள் வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து இப்படி உருண்டு வரணுமான்னு நாங்கள் சொன்னோம். சொல்லும்போது இல்லைங்க, நான் இங்கேருந்து உருள்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்புறம் அங்கே படுத்துக்கிறேன், நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் ரத்தமெல்லாம் வர்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிச்சு. அப்போ அதுக்கு பதிலாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இந்த கதாநாயகனாக இருக்கிற தம்பி வந்து எதாக இருந்தாலும் அதை சொல்லுங்க ஆண்டி, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே மேட்லேருந்து பள்ளத்துக்குள்ளே உருண்டு வரணும். அதில் பூரா காந்தி முள் நிறைய இருக்கும், சின்ன சின்ன முள் இருக்கும், பார்த்துருக்குறீங்களா, காலில் ஏறுமே பூ மாதிரி இருக்கும். அந்த முள் இருக்குது. அந்த பையன் கடன்னு உருண்டு வந்து மேலெல்லாம் அந்த முள் குத்திருச்சு, முகத்துலேயும் அந்த முள் குத்திருச்சு. அப்படி இருந்தும் நாங்கள் வந்து அந்த ரத்தம் வர மாதிரியான ஒரு சில காட்சியினுடைய இது வந்து எடுத்தோம். அப்போ அந்த காட்சி எடுக்கும்போது இப்போ எனக்கு வந்து அந்த நடித்த அந்த பொண்ணும் அந்த பையன் இவங்க பேரெல்லாம் எங்கள் பொண்ணுக்கு தான் தெரியும். அவங்க தான் அதில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அவங்க எடுத்த ஷாட்டெல்லாம் அவங்க ஃபோட்டோஸில் தான் வச்சுருக்காங்க. சரிங்களா, அப்போ அந்தளவுக்கு நான் சொல்கிறேன், தம்பி நிறைய முள் இருக்குது, கொஞ்சம் பார்த்து தான்ப்பா பண்ணணும், இவ்வளோ முள் ஏறுற மாதிரி இருக்கும், நீங்கள் கொஞ்சம் உருண்டா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த பையன் அப்போ நடிப்புக்கு உசுரை கொடுத்து நடிக்கிற பசங்க கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்க, அந்த ஒரு சின்ன கேரக்டருக்கு அந்த பையனுக்கு கூட இந்த ஆளெல்லாம் திவாகரங்கிறவங்கெல்லாம் ஈக்குவலாக கிடையாது. அது சும்மா கூட கம்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்கு கிடையாது. சரிங்களா, அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது சில அல்பமானது சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை அந்த ஆள் பேசுகிறத எடுத்துக்கிட்டு அவனுக்கு ஒரு பொடி பிடிச்சிக்கிட்டு அவனை பற்றி பேசி உங்களுக்கு லைக்ஸோ அல்லது வியூஸோ ஏதாவது ஒன்று ஏற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சொல்கிறது பெருசில்லை. சப்போஸ் திவாகர் ஒரு தவறான முடிவுகள் எடுத்தாலோ இல்லை திவாகர்னால மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு தவறான நிகழ்வுகள் நடந்தாலோ அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுனதெல்லாம் நினச்சி பாருங்கள். நான் ஏன் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, இன்றைக்கி நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோன்னு எத்தனையோ பேர் பல முயற்சிகள்லாம் பண்ணி அவங்க என்ன சொல்கிறது, இன்னும் நம்ம பண்ணுறதுக்கு பின்பலன் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்கெல்லாம் நிறையா இருக்கிறாங்க. பட் அவங்களெல்லாம் நீங்கள் பேட்டி எடுத்து போடலாம். நீங்கள் என்னங்க முயற்சி பண்ணீங்க, உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி இந்த படம் எடுக்க முடியலன்னு கேளுங்க. அல்லது உங்களுக்கு ஏன் பட வாய்ப்பு தேடி இவ்வளோ நல்லா இருக்கீங்க, உங்களுக்கு தேவையான எல்லா திறமையும் இருக்குது, நீங்கள் இன்னும் பல ரோல்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கலையா, என்ன ஏதுன்னு அவங்கள மாதிரி இருக்கிறவங்களையெல்லாம் நீங்கள் பேட்டி எடுத்து அவங்களோட நடிப்பு திறனையெல்லாம் வெளியில் கொண்டு வந்து மக்கள் மத்திக்கு நல்ல நடிகனை கொடுங்க. இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, சில பேர்களை வச்சு வர்றவங்களெல்லாம் தாண்டி நல்ல நடிப்பு கொடுக்கறதுக்கு உண்டான உங்களுடைய வீடியோவாகட்டும் அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்து இல்லை இதுதான் எங்களுடைய பங்கு, நாங்கள் அதை தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கிறவங்கள தேடி பிடிங்க. அதே சமயம் இன்னும் 30 வருஷம் ஆகியும் கூட என் சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ண மாட்டோமா அப்படின்னு எத்தனையோ பேர் தவிச்சிட்ருக்குறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் தேடி
நிறைய விஷயங்களை கொண்டு வாங்க. அப்புறம் கூத்துப்பட்டறைன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அதுலெல்லாம் நிறைய விஷயம் கற்றுருப்பாங்க. அவங்களுக்கு அது நடிப்போட சான்ஸ், அதாவது அந்த திறமையை காட்டுறதுக்கான ஒரு இன்டர்வியூவோ அல்லது அங்கே போய் செலக்ட் ஆகிற விஷயங்களில் பார்க்குறதோ இதெல்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா? அப்போ அதனுடைய பின்பலனை வச்சு அவங்களெல்லாம் சினிமா துறைக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் சினிமா துறை பெரும் வளர்ச்சி அடையும். நிறைய பேர் அம்மா கேரக்டரு, பின்புலனை நடிக்கிற சின்ன சின்ன கேரக்டர் நடிக்கிறவங்க, என்ன சொல்கிறது, அவங்க நடிக்கிற குணச்சித்திர வேடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சில பேரெல்லாம் அந்த மாதிரி நடிக்க தெரியாதவங்களத்தான் நிறைய பேர்த்து கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்க. பட் வந்து திறமையாக நடிக்கிறவங்களாம் மறுபடியும் ஏனோ திரையுலகத்துக்குள்ளே அவங்கள ஏன் கொண்டு வரலன்னு எனக்கு தெரில. ஒரு அம்மா கேரக்டரு, தங்கச்சி கேரக்டரு, அப்புறம் மறுபடியும் இன்னும் இருந்தால் ஒரு பாட்டி, அப்பத்தா கேரக்டருன்னு இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய திறமைகளை என்ன சொல்கிறது அல்றதுக்கு இடம் இல்லாமல் கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த வடிவேலுடைய நகைச்சுவை எல்லாம் பதிவு பண்ணி அதுக்கு வாய் அசைச்சு நல்லா காமெடி பண்ணுறவங்கலாம் நல்லா இருக்காங்க. அப்புறம் இந்த பார்வையிலேயே கொஞ்சம் சில கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி செய்கை நகைச்சுவை பண்ணுறவங்கெல்லாம் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் நீங்கள் தாராளமாக பிரபலிப்படுத்துங்க, திரையுலகத்துக்கு எடுத்துகிட்டு வாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுவாங்கன்னு கிடையாது இல்லைங்க. நாங்கள் ஒரு யூடியூபோடு நிறுத்திக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி நல்ல திறமையாக நடிக்கக்கூடியவங்களை பேட்டி எடுத்து அவங்களுக்கு இன்னும் என்ன செய்யலாம், இல்லை அவங்கள வச்சு ஏதாவது குறும்படம் தயாரிக்க முடியுமா, இல்லை பெரிய படங்கள் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்களையெல்லாம் முன்னுக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு அல்பமான ஒரு புத்தியில் இருக்கக்கூடிய திவாகர் மாதிரி இருக்கக்கூடியவர், அதாவது மனசே நோயாளி தான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர், அந்த மாதிரி இருக்கிறவரையெல்லாம் நீங்கள் வேணுமே திருகி இன்றைக்கி அவனை ரொம்ப பேசும்போது நீங்களே தான் குற்றவாளி. ஒருத்தனை உருவாக்கி விட்டுட்டு அவன் மேலேயே திருப்பி குற்றம்னு சொல்கிற உங்கள் மேலே தான் மிஸ்டேக் நிறைய இருக்குது. அதனால் சினிமாவில் மட்டும் இல்லை, படிப்பு சார்ந்து எத்தனையோ பேர் உதவிகள் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால் அவங்களையெல்லாம் தேடி பிடிச்சி அவங்களையெல்லாம் முன்னுக்கு கொண்டு வாங்க. இன்னும் உங்களுடைய யூடியூபர்ஸோடதாகட்டும் மற்ற விஷயங்களோடதாகட்டும் எல்லாருமே தேடலை கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதில் யாரெல்லாம் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறோம், யாருக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு எப்படி ஒரு சிகப்பு கம்பளத்தை விரித்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுடைய யூடியூபினுடைய சேவையாக இருக்கட்டும். இந்த மாதிரி தேவையில்லாமல் மனசளவில் பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணி அவங்க அதை செய்கிறாங்க இதை செய்கிறாங்கன்னு அவங்கள தூண்டி விட்டு தயவு செய்து நீங்கள் ஒரு குற்றவாளியை உருவாக்கி நீங்களும் குற்றவாளி ஆகாதீங்க. இதுதான் என்னுடைய வேண்டுகோள். நடிப்பு திறனை பற்றியெல்லாம் பேசுகிறக்கெல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு ஒரு இது வேணும். சூரி சார் பற்றி சொல்லணும்னு சொன்னாக்கா, கமலஹாசன் சார், ரஜினி சாரெல்லாம் கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ என்னோடய ஏஜ்லேருந்து பார்த்தா அவங்க என்ன கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்த மாதிரி இருக்காது. பழைய படங்களை வேணால் பார்த்துக்கலாம். ஆனால் சூரி அண்ணா வந்து நம்மளோட ஒன்றா எப்படி சொல்கிற நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் அல்லது நம்ம வீட்டில் பிறந்த ஒரு பையன் அண்ணா மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி அண்ணா தம்பி இவங்களாம் இருக்காங்களே, இந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு மேலே வந்தாங்களோ அந்த மாதிரி வந்து அவரை திரையுலகத்துக்குள்ளே இருந்தே நம்ம சூரி சாரை வந்து பார்க்க முடியுது. அதனால் சூரி சாரை பற்றியெல்லாம் யாராவது பேசணும்னு நினச்சாலும் கூட கண்டிப்பாக நம்மளுக்கே கோவம் வரும். அதனால் அவங்களுடைய உழைப்பு திறமை எல்லாமே மக்கள் மத்திக்கு தெரியும். அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி கேனையெல்லாம் கிளப்பி விட்டு என்ன சொல்கிறது அந்த பெரிய பெரிய தன்னுடைய இலக்கை நோக்கி போகிறவங்களையெல்லாம் கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு அசிங்கத்தை திருப்பி பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் 10 தடவை திவாகர் பேசுனது போட்டாலும் அந்த 10 தடவையுமே சாந்தனு பேராகட்டும், டைரக்டர் பேராகட்டும், நம்ம சூரி பேராகட்டும், இவங்க பேரெல்லாம் அடிபட்டுக்கிட்டே இருக்குது. தயவு செய்து நீங்கள் விளம்பரம் பண்ணுறேங்கிற பேரில் தயவு செஞ்சு அவங்கள கம்பேரிசன் பண்ணுற அந்த வார்த்தைகளை திருப்ப பதிய வைக்காதீங்க. இது என்னுடைய வேண்டுகோள். இது வந்து சாந்தனுக்காகவும் சூரி சாருக்காகவும் டைரக்டர் சாருக்காகவும் இது வந்து நான் கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவங்கள திருப்பி அவன் பேசுகிறத கேட்கும்போது அவங்கள ஏன் இப்படி பேசுகிறாங்கிற அந்த டென்ஷன் வருது. அதனால் அந்த மாதிரி வீடியோவை திருப்பி போடாதீங்க.